வணக்கம். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி ஆடி வெள்ளி 3வது வெள்ளி திணை அரிசியில் மாவழக்கும் திணை அரிசியில் கூழும் எப்படி பண்ணுறதுங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ 200 கிராம் திணை அரிசி எடுத்து நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு காய வச்சுட்டேன். இப்போ பிடிச்சி கையில் பிடிச்சிட்டு கீழே விட்டால் அரிசி 1-2 அரிசி ஒட்டியிருக்கணும். அந்த பதத்துக்கு வந்துடுது. இப்போ மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துடலாம். திணை அரிசியை மாவு பதத்துக்கு பொடிச்சாச்சு. இப்போ இந்த கப்பில் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம். 1 கப் தண்ணியை கரைச்சிக்குவோம். ஆக மொத்தம் 4, 1, 5. 4 கப் தண்ணி ஊற்றி கடாயில் கொதிக்குது. 1 கப் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன். கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்து தண்ணி கொதிக்குது. இப்போ கரைச்ச மாவை கைவிடாமல் கிண்டிட்டு கடைசியாக காமிக்கிறேன். திணை மாவு நல்லா வெந்துடுத்து. ஆறினோடனே மோரும் சின்ன வெங்காயம் போட்டால் கூழ் ரெடி. திணை மாவு, வெல்லம், நெய், ஏலக்காய் பொடி, மாவிளக்க பிடிச்சிட்டு காமிக்கிறேன். திணை கூழ் கருப்பட்டி, திணை மாவிளக்கு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.